கோலார் தங்கவயலில் கோலார் மாவட்டம் மற்றும் சிக்மங்கலாபூர் மாவட்டம் இரண்டிலும் நிரந்தர குடிதண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிறார்கள். கோலார் சிக்மங்கலாபூர் மாவட்டம் வறட்சி மாவட்டம், ஒரு சரியான குடிதண்ணீர் இல்லாத இருக்கிறது. தங்கவயலில் கோலார் மாவட்டம் மற்றும் சிக்மங்கலாபூர் மாவட்டம் இரண்டிலும் நிரந்தர குடிதண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிறார்கள். கோலார் சிக்மங்கலாபூர் மாவட்டம் வறட்சி மாவட்டம், ஒரு சரியான குடிதண்ணீர் இல்லாத இருக்கிறது. கிருஷ்ணா நதி நீர் கிடைக்க வேண்டும், காவேரி நதிநீர் கிடைக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். வருகின்ற 17ஆம் தேதி கோலார் மாவட்டத்தில் இதனுடைய ஒரு மாநாட்டை, மாவட்டத்தை சார்ந்த மிகப்பெரிய மாநாட்டை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு அங்கமாக இன்று தங்கவயலில் அதனுடைய போராட்ட கமிட்டியினுடைய தலைவர் ஆஞ்சநேய ரெட்டி மற்றும் வள்ளல் பிரகாஷ் இவர்கள் தலைமையில் தங்கவயலில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் பங்கேற்ற ஒரு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் தங்கவயலிலே இருக்கின்ற குடிநீர் திட்டங்களை சரியான முறையிலே பயன்படுத்தப்பட வேண்டும், தங்கவயலில் எரகோல் குடிநீர் திட்டத்தை இணைக்கப்பட வேண்டும், வேத்தமங்கலா குடிதண்ணீர் தங்கவயலுக்கு கிடைக்கப்பட வேண்டும், புளோரைடு கண்டென்ட் கலந்த குடிதண்ணீர் தங்கவயலிலே அன்றாடம் இன்றைக்கு பல நோய்களை உருவாக்கி குடிதண்ணீருக்கு லாய்க்கற்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. இதையும் அந்த மாநாட்டிலே ஒரு அங்கமாக கோரிக்கைகளாக வைத்து அந்த மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றி மாநில அரசு சரியான முறையிலே இந்த திட்டங்களை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டின் சார்பாக எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். 17ஆம் தேதி நடக்கின்ற அந்த மாநாட்டில் சேவ் கேஜிஎஃப் தலைமையிலே ஏராளமானோர் அந்த மாநாட்டிலே பங்கேற்று வெற்றி பெற செய்வோம் கோரிக்கைகளை வலியுறுத்தி